எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு உங்களுக்கு வரலை அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு voters.eci.government.in உங்கள் ப்ரௌசரில் வந்து டைப் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வந்துட்டு எஸ்ஐஆர் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் சைன்அப் எப்படி பண்ணுறங்கிறது இருக்குது. அதை சைன்அப் பண்ணிடுங்க. சைன்அப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து கீழே லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இன்னும் எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துட்டு போய் சேராமல் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறனால வந்து எல்லா ஃபார்மே பிஎல் ஓட்டை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு வேறு ஏரியாவில் இருக்கிறனால உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாதனால எல்லாமே பிஎல் ஓட்டை தான் வந்துட்டு பேலன்ஸ் ஃபார்ம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அவங்க ஓட்டர் ஐடியை வச்சு அவங்க கான்டாக்ட் நம்பரை எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த மொபைலில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய லாங்குவேஜ் என்னன்னு சொல்லி கேட்கும். அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பர் வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிடணும். உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கிற ஓட்டர் ஐடியில் மட்டும்தான் இந்த லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்துட்டு உங்களுடைய ஆக்டிவாக இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பரை போடுறோம். கொடுத்துட்டு நம்ம மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நமக்கு அந்த கேப்சா கோடை வந்து என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு இந்த ஓட்டர் ஐடி வந்து ஆக்டிவாக இருக்கிறனால நம்ம பேர் நம்ம ஐடி வந்துருச்சு. சில ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க, ஆனால் வந்துட்டு இன்ஆக்டிவில் இருக்கும். அதாவது வந்துட்டு கேன்சல் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நிறைய ஓட்டர் ஐடி வந்துட்டு லாஸ்ட்டு எலெக்ஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஆள் இல்லாதனால வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு கேன்சலாக இருக்கும். நீங்கள் இன்னுமே வந்துட்டு அந்த ஓட்டர் ஐடி வச்சுட்டு இருப்பீங்க. இல்லைன்னா சில பேர் வந்துட்டு 2 ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. வீட்டில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு ரிஜெக்ட் ஆன பழைய ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க, புதுசாக வந்துருக்க ஓட்டர் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்துட்டு நமக்கு பார்த்து கரெக்டாக போடணும். அப்படி என்ட்ரி போட்டு வரலைன்னா வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க ஓட்டர் ஐடி வந்து ஏற்கனவே ரிஜெக்ட் ஆனதுன்னு அர்த்தம். இது அப்படியே உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூ டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாப்பப் விண்டோவில் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ்லேயே வந்துட்டு அதே நம்மளோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதுலேயே நம்ம லாஸ்ட்டாக வந்துடணும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎல்ஓ கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இஆர்ஓ கான்டாக்ட் நம்பர் இருக்கும், டிஓ கான்டாக்ட் நம்பர் இருக்கும். இதில் வந்து அந்த பிஎல்ஓ நம்பர் நீங்கள் எடுத்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அவங்க எடுக்காத பட்சத்தில் இஆர்ஓக்கு கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு அந்த பேரை சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த பிஎல்ஓ பேரை சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க நம்பர் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த இஆர்ஓ கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எல்லா பிஎல்ஓ கொஞ்சம் பிஸியாக இருந்தாலுமே எடுத்துடுறாங்க, ஃபோன் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2-3 தடவை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில் வந்து கேட்டுக்கிட்டு உங்களுடைய எஸ்ஐஆர் ஃபார்ம் எங்கே இருக்குது, யார்கிட்ட வந்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாக வாங்கிட்டு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு டிசம்பர் 4 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு கொடுத்துடணும். கடைசி தேதி வரை வச்சுருக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணி உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.